ஒரு வழியாக மதுரைக்கு 1:30க்கெலாம் வந்தாச்சுங்க. வந்துட்டு சென்னையிலேருந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி சந்திரன் மெஸ்ஸுன்னு ஒன்று இருக்கும், அங்கே போய் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அங்கே வந்தால் அந்த மெஸ்ஸு க்ளோஸ்ட். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் அம்மா மெஸ்ஸுன்னு சொன்னாங்க. அங்கே போனால் அதுவும் க்ளோஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தா அம்சவல்லி மெஸ் போங்கன்னாங்க. அம்சவல்லி போனால் அதோட ஆம்பியன்ஸ் எனக்கு அவ்வளோ செட் ஆகல. ஸோ அதனால் நான் வேணான்ட்டேன். அப்போ அப்படியே ஒரு சிக்னலில் நிற்கும்பொழுது அங்கே பக்கத்தில் ஒரு பைக்கில் ஒருத்தர் வந்தவர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி எது நல்லா இருக்கும் நான்வெஜ் மெஸ்னால் அவங்க வந்து கிருஷ்ணா மெஸ் போங்க, இல்லைனா பொன்னி மெஸ் போங்க, தெப்பக்குளம் கிட்ட ஒரு யூ டர்ன் எடுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு ஒரு வழியாக கண்ணு தள்ளிடுச்சுங்க. 2:30 மணி 3 மணி ஆகும்போது அப்படியே பசி மயக்கத்தில் ஒரு வழியாக கிருஷ்ணா மெஸ்க்கு வந்து வண்டியை வந்து ஆப்போசிட்டில் பார்க் பண்ணிவிட்டு அந்த நடுவில் ஒரு டிவைடருக்குள்ளே கொஞ்சம் ஒரு ஓப்பன் இருந்தது, அது வழியாக பூந்து ஒரு வழியாக ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டோம். வந்து ஒரு 1/2 இருக்கும் வெயிட்டிங். ஏன்னா நிறைய கூட்டம், வேறு நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இல்லை போல். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணி இருந்தாங்க. ஒரு வழியாக நாங்கள் அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டோம். இலையும் கொடுத்துட்டானுங்க. இலைய கழுவி தொடச்சாச்சு, டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டேன். எனக்கு எப்போவும் அந்த ஹேபிட் உண்டு, தண்ணியோடு இருந்தால் பிடிக்காது. ஸோ அதனால் இலைய தொடச்சிட்டோம். தொடச்ச பிறகு இந்த ஊருக்கு ஸ்பெஷலான அந்த மட்டன் பிரியாணியும், ஐர மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் வந்து கோலா உருண்டை இதெல்லாம் வாங்கி, அப்புறமா ஒரு ஆம்லேட் வந்துச்சு. அதை ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. போயிருந்தது. ஒரு வழியாக நல்ல சாப்பாடு கிடச்சிது, நல்ல டேஸ்ட். அந்த என்ன தான் மெட்ராஸில் வந்து, அதாவது சென்னையில் வந்து ஐர மீன் குழம்பு அது இதுன்னு சாப்பிட்டாலும் மதுரைக்கு அந்த நேட்டிவிட்டிக்குன்னு இருக்கிற ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் தான். ஃபுட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. இன்றைக்கி சாப்பாடு கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி நைட்டு என்ன ஃபுட்டுன்னு தெரியல, பார்ப்போம். நைட்டு இன்றைக்கி கல்யாண ரிசப்ஷன், இந்த கல்யாணம் நடக்கிற அவங்க வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. ஸோ அங்கே என்ன சாப்பாடுன்னு தெரியல, பார்க்கலாம். பட் மதுரை உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஏன்னா மக்கள் பொங்கலுக்கு பயங்கரமாக வேல்யூ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 நாளைக்கு கிட்டத்தட்ட லீவ் கொடுத்துருக்காங்க போல். அப்புறம் சொன்னாங்க இதுக்கு ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் போகலான்னு சொன்னாங்க. இங்கேருந்து வாடிவாசல் ரொம்ப தூரம்னாங்க. சரி பார்க்கலாம், எல்லாம் என்ன டிசைட் பண்ணுவோன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.